கேரளாவில் 7 மாவட்டங்களில் நடந்த முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தலில் 70.9% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் உள்ள 6 மாநகராட்சிகள், 86 நகராட்சிகள், 14 மாவட்ட ஊராட்சிகள், 152 ஒன்றியங்கள் மற்றும் 941 கிராம ஊராட்சிகள் என மொத்தம் 1199 உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 23,576 பதவிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று செவ்வாய்க்கிழமை திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, ஆலப்புழா மற்றும் எர்ணாகுளம் ஆகிய 7 மாவட்டங்களில் முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 70.9% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் 2ஆம் கட்டமாக வரும் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 13ஆம் தேதி நடைபெறுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் 75,632 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். புதிய வாக்காளர் பட்டியல் தரவுகளின்படி கேரளத்தில் மொத்தமுள்ள வாக்காளர் எண்ணிக்கை 2,86,62,712 உள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றிற்கு இடையே மும்முனை போட்டி உள்ளது. இதனிடையே கேரள உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் போட்டியிடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.